வாவ் சூப்பர். ஹாய், இந்த வாரம் நம்ம சிட்டி வித் சிட்டி ஷோக்கு நம்ம சிட்டி சப்ஸ்கிரைபர்ல இருந்து தன்யஸ்ரீ வந்திருக்காங்க. தன்னு ஹாய். வாங்க. ஹாய் தன்னு. ஹாய். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லையா? நீங்க வரப்போ நான் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? டீ குடிச்சிட்டு இருந்தேனா? நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட்க்கும் நான் குடிச்ச இந்த டீக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் எது? தீபாவளி. தீபாவளி. சூப்பர் சூப்பர். தீபாவளி தான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சூப்பர் சூப்பர். நம்மளுக்கு தீபாவளினா ஒன்று விடுறதுக்கு பயமா இருக்கும். என்னது அது? நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ராக்கெட் விடலாமா? ஸோ நம்ம இப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம்? ராக்கெட் விடுற எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்போ ஜீபும்பா போட்டு ரெக்வயர்ட் திங்ஸை வர வச்சிடலாமா? வாங்க. ஜி பூம்பா வந்துருச்சு. ஓகே தன்னு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? இது என்னது? டீ பேக். தெரியுங்களா? ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா இந்த டீ பேக்கை? ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இந்த டீ பேக்கை வச்சு தான். ஓகே. ஸோ இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டீ பேக் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணலாம். ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ராக்கெட் விடலாம். ஓகேவா தன்னு? இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க இந்த டீ பேக்கில் இருக்க டீ பவுடரை தனியாக பிரித்து எடுத்துடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டீ பேக் எடுக்கிறப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம பட்டாசெல்லாம் எப்படி தலையில் வச்சு வெடிப்போமா, இப்போ நம்ம இந்த டேபிளோட இந்த சர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு இங்கே வச்சு வெடிக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தானே அழகாக ராக்கெட் பறக்கும். அதனால கோணலாம் வெட்டிடக்கூடாது. கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படி தலையில் கூட வைக்கலாம். இப்படி நிற்க வைக்கிறதுனாலும் நிற்க வச்சுக்கலாம் இப்படி. ஓகேவா? இப்போ நம்ம ராக்கெட் விடலாமா? ஃபர்ஸ்ட் அக்கா பண்ணுறேன், அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ரெடி? ராக்கெட் விடலாமா? ஐஃபை போட்டுக்கோங்க. ஆரம்பிச்சிடலாம். ரெடி? ஷால் வி ஸ்டார்ட்? ராக்கெட் வரப்போகுது. அழகாக போச்சா? ராக்கெட் மாதிரி எஃபெக்ட் இருந்துச்சா உங்களுக்கு? இப்போ இனிமே நம்மளுக்கு தீபாவளி சமயத்தில் ராக்கெட் விட முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? ஃபீல் பண்ணவே வேண்டாம். வீட்டில் இனிமேல் டீ பேக் வாங்கினாங்கன்னா டீ போடுறதுக்கு அம்மாவை டீ பவுடர் எடுத்துக்க சொல்லிட்டு டீ பேக்கை வச்சு நீங்கள் இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகே பிடிச்சிருக்கா? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? போதா கீழே வராங்க. பிடிச்சிடலாம். சூப்பர். எப்படி ராக்கெட் விட்டோமா? பிடிச்சிருக்கா? இது எப்படி பறக்குதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? சரி, இந்த டீ பேக் ராக்கெட் மாதிரி பறக்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு பின்னாடி தான் யார் இருக்கா? சயின்ஸ். எஸ், பார்த்துடலாமா? தன்னு, இப்போ நம்ம கிட்ட 2 பாக்ஸ்ல சாக்லேட்ஸ் இருக்கு. இதுல எந்த பாக்ஸ் டென்சரா இருக்கு? இந்த பாக்ஸ். இதா? ஏன்? ஏன்னா இதுல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கோ அதை தான் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இதுல சாக்லேட்ஸ் அதிகம் இருக்கா? டென்சிட்டியும் அதிகம். இதுல சாக்லேட் கம்மியா இருக்கா? ஸோ டென்சிட்டி கம்மி. நார்மலா டீ பேக்குக்கு உள்ளேயும் வெளியேயும் டென்சிட்டி சேமா இருக்கும். நம்ம டீ பேக்கை ஹீட் பண்ணும்போது உள்ள இருக்கிற ஏர் மாலிக்யூல் ஹீட் எனர்ஜியால மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதனால டீ பேக்குக்கு உள்ள இருக்கிற ஏர் டென்சிட்டி அட்மாஸ்பியர் டென்சிட்டியை விட கம்மியாகும். இதனால லோ டென்சிட்டி இருக்கிற ஏர் மேலே போக ஆரம்பிக்கும். எரிஞ்ச டீ பேக் ஆஷோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால லோ டென்சிட்டி ஏர் இந்த டீ பேக் ஆஷையும் சேர்த்து மேலே தூக்கிட்டு போகும். தன்னு, இப்போ நம்ம இந்த டீ பேக் எல்லாம் எப்படி ராக்கெட் மாதிரி பறக்குதுன்றதையும் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸையும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ இந்த மிச்சம் இருக்க டீ பேக்கையும் நம்ம பறக்க வச்சிடலாம். குட்.
தன்னு நம்மளுடைய ராக்கெட் ரெடி. ராக்கெட்டை இப்போ லான்ச் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட்ல நம்மளுடைய ராக்கெட் சூப்பரா லான்ச் ஆச்சு. இதே மாதிரி வேற எக்ஸ்பெரிமெண்டோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் கனி அண்ட் தன்யஸ்ரீ. பை. நீங்க வந்தப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்க. டீ குடிச்சு. டேபிள் என்ன பண்ணேன்னா இதை ஃபிளாட் ஆக்கிட்டு இது மேல நிக்க வச்சிருக்கேன். போச்சா மேல? கடைசி பேர படி. இந்த மாதிரி தான் ஹாட் ஏர் பலூன்ஸ்லயும் ஒர்க் ஆகும். இந்த பலூன் உள்ள ஹார்ட் போயிடுது. யானே தெரியல. நம்மளை சுத்தி யார் இருக்கா? யார் இருக்கா? ஓ யார் ஆறுன்னு டைம் ஆயிடுச்சு. பாரு இன்னும் பசிக்குது. எனக்கு பசிக்காது. ஒரே டேக். இது ரெண்டு தண்ணி ஸ்டார்ட். என்ன